அனைவருக்கும் வணக்கம். பசவனகுடியில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ டாடா கணபதி கோயிலுக்கு செல்வோம். இந்த கோயில் வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, விநாயக பெருமானுக்குரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் பக்தியுள்ள நினைவுச் சின்னம். தொட்டா கணபதி என்ற பெயருக்கு கன்னடத்தில் பெரிய கணபதி என்று பொருள். நீங்கள் சிலையை பார்த்தவுடன் ஏன் என்று புரியும். இந்த கோயிலின் மைய பகுதியாக 18 அடி உயரமும் 16 அடி அகலமும் கொண்ட நேரடியாக ஒரு பாறையிலிருந்து செதுக்கப்பட்ட விநாயகரின் ஒரு ஒற்றைக்கல் சிலை உள்ளது. அந்த அளவை கற்பனை செய்து பாருங்கள். இதன் வரலாறு 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. பெங்களூரின் நிறுவனர் முதலாம் கெம்பகவுடாவின் காலம். வேட்டையாடும் போது கெம்பகவுடா விநாயகரை ஒத்த ஒரு இயற்கை பாறை அமைப்பை கண்டதாக புராணக்கதை கூறுகிறது. ஈர்க்கப்பட்ட அவர் இந்த அற்புதமான தெய்வத்தை அங்கேயே செதுக்குமாறு தனது சிற்பிகளை நியமித்தார். இந்த கோயிலும் அதன் புகழ்பெற்ற சிலையும் இவ்வாறு உருவானது. பல நூற்றாண்டுகளாக இந்த கோயில் பெங்களூருக்கு ஆன்மீக மற்றும் கலாச்சார அடித்தளமாக இருந்து வருகிறது. பல புனரமைப்புகள் செய்யப்பட்ட போதிலும் அதன் சாராம்சமும் பிரம்மாண்டமும் அப்படியே உள்ளது. பக்தர்கள் தினசரி பிரார்த்தனைகளுக்காக இங்கு வருகிறார்கள். மிகவும் தனித்துவமான மற்றும் கண்கவர் சடங்குகளில் ஒன்று முழு விநாயகர் சிலையை வெண்ணெய் கொண்டு அவ்வப்போது அலங்கரிப்பது. ஆக ஸ்ரீடாடா கணபதி கோயில் பண்டைய கைவினைத்திறன், உறுதியான நம்பிக்கை மற்றும் பெங்களூருவின் நீடித்த பாரம்பரியத்திற்கு ஒரு சான்று. இது வரலாறு, கலை மற்றும் ஆன்மீகம் ஒன்றிணைந்து பக்தியின் சக்தி வாய்ந்த வெளிப்பாடாக விளங்கும் ஒரு இடம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வ காரியேஷு சர்வதா.